வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா நான் இது தாங்க செஞ்சு கொடுத்துருவேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கலாம். இது கூடவே பீன்ஸு, குடமிளகாய் எல்லாமே பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துல காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்க்கலாம், இல்லைனா எக்கு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் கொஞ்சமாக, சில்லி க்ரீன் சில்லி கூட சேர்த்துலாம். குழந்தைக்கு சாப்பிட்றதுனால அது வரமிளகாத்தூளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து பனியாரக்கல்லை வச்சு நம்ம தோசை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, காய்கறி சேர்த்துற அளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் கூட சேர்த்து செய்யலாங்க. எக்கு சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாய் சேர்த்துனாலும் நல்ல வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி மாவில் கலக்கி சுட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்குங்க. பாய்.